ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி டே 14, திருப்பாவை பஸ்டம் 14, பங்கைய கண்ணனே. ஸோ இப்போ இன்னொரு தொழில் எழுப்ப வந்திருக்க ஆண்டாள். அவள் சொல்கிறா, உங்கள் வீட்டு தொழில் பின்வாசல் இந்த தோட்டத்தில் செங்கல் நீர் அப்படின்ற மலர்கள் எல்லாம் மலர்ந்துடுச்சு, அல்லி மலர்களோ குவிந்துடுச்சு. நீ இன்னுமா தூங்கிட்டு இருக்க? காவி வஸ்திரம் உடுத்துண்டு நல்லா வெண்ணிற பற்களை கொண்ட துறவிகளும் யோகிகளும் கூட கையில் சங்கு எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டுட்டாங்க, அதை சங்கம் முழக்கமிடுவதற்காக. ஆனால் நீ இன்னும் எந்திரிச்சு இல்லையே, எங்களை முன்னமே வந்து எழுப்புற அப்படின்னு சொல்லி வாயார நீ வாக்கு கொடுத்தியே, இப்போ என்ன ஆச்சு? அது நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, இது என்ன ஒரு பேருறக்கம் உனக்கு அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க தோழியிட்டம். சங்குடு சக்கரம் ஏந்திய நல்ல ஒரு பக்தாளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற அந்த கரங்கள் சொல்லுவல, அதுதான் சங்குடு சக்கரம் ஏந்து கொண்ட அந்த விரிந்த கைகளை உடைய கண்ணனை நம்பும் மனமாற பாட புறப்பட வேண்டாமா, விரைந்து வா அப்படின்ற ஆண்டாள் கூப்பிடுறா. ஆசிரம் உங்கள் புழிக்கடை தோட்டத்து வாவியும் செங்கல் நீர்வாயினர்கள் தாம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி குறைவென்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் அழிந்திராய் நானாதாய் நான் உடையாய் சங்குடு சக்கரமேனும் பழக்கையன் பங்கைய கண்ணானை பாடையிலோரெம்பாவாய். அர்த்தம்: திருமுதிர் செல்வமே, இனிக்க பேசும் திருநாக்குடையவழே, உங்கள் இல்லத்தின் பின்புறம் செங்கல் நீர் மலர்கள் மலர்ந்தன, அள்ளி மலர்களோ கும்பின பார்த்தாயோ. காவி பொடி வண்ணம் ஒளிரும் காவி வஸ்திரம் தரித்த வெண்ணிறப்பற்களை பெற்ற துறவைகளும் கூட தங்களுடைய திருக்கோயில்களுக்கு விரைந்து செல்கின்றனர். திரு சங்கினை எடுத்து முழக்கமிடுவதற்காக. எங்களை முன்னமேயே வந்து நானே எழுப்புவேன் என்று வாயார மனமாற சொல்லி ஏழில் மறந்து போன மங்கையே, ஸ்ரீ கண்ணனையே போற்றிக் கொண்டிருக்கும் நங்கையே, சொன்னபடி செய்யாமல் சொல்லியதை விட்டுவிட்ட நாணமில்லாதவளே, சங்கு சக்கரங்களை ஏந்தி சகல சௌபாக்கியங்களை அருளும் பெரிய கைகளை உடையவனும் இணை பிரியா தாமரை திருவுடன் தாமரை புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவனுமான ஸ்ரீ திருமாலை போற்றுவதற்கு, அதாவது தாமரை கண்ணனை போற்றுவதற்கு, போற்றி பாடுவதற்கு எழுந்திரு என்று கனிவுடன் எழுப்புகின்றாள் ஸ்ரீ நாச்சியார். சொல்ல உள்ள அர்த்தம் என்னன்னா, கடும் ஞான பக்தி வைராக்கியங்களை உடைய ஸ்ரீ கண்ணனையே எண்ணி காலமெல்லாம் கடுந்தவம் இயற்றும் ஒரு பாகவதாழை எழுப்புவதே இப்பாசுரத்தின் உட்பொருளாகும். ஸ்ரீ கண்ணனே கடைக்கண்ணல்தாய் போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா. திருவடிகளே சரணம்.